வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். ஒரு வழியாக நம்ம 30K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே நான் வந்து ஒரு Q&A வீடியோ போடலான்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து Q&A வீடியோ. இந்த Q&A வீடியோ போடும் போது தான் தெரிஞ்சது நம்ம சேனலில் நிறைய பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னே தெரிஞ்சது எனக்கு. மெஜாரிட்டியாக நிறைய பேர் நல்ல கொஸ்டின் தான் கேட்டாங்க. யாருமே ஹேட் கமெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதை நினைக்கும் போது நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. சரி, ஓகே, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போலாம். Wake up to reality. 内葉サスケ俺は波風湊内葉イタチ渦巻ナルト内葉マドラだ Nothing ever goes as planned in this accursed world. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ப்ரோ, உனக்கு எத்தனை பொண்டாட்டி ப்ரோ? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் சின்ன பையங்க, நானு இன்னும் நான் மேஜர் கூட ஆகல. என் வாய்ஸை பார்த்து என்ன உங்களுக்கு என்ன பெரிய அங்கிள் மாதிரி இருக்கா? எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, கல்யாணமும் ஆகல, லவ்வும் பண்ணல, சிங்கிளாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது ரொம்ப ஃபன்னான கொஸ்டின் தான் பாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். பெஸ்ட் பிளேஸ் யுவர் ரீசன்ட் விசிட்? ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா நான் வெளியவே போக மாட்டேன். நான் ஒரு சோம்பேறிங்க, எனக்கு வெளியே போகவே பிடிக்காது. சொல்ல போனோம்னா நான் 3 வருஷத்துக்கிட்ட நான் எங்கேயுமே அவ்வளோ வெளியவே போகல. வீட்டை தனியாக இருப்பேன், இல்லைனா வேலைக்கு போவேன். அப்படிதான் ஒரு 3 வருஷம் 4 வருஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ரீசெண்டா எங்கேயும் வெளியும் போல. பெஸ்ட் பிளேஸும் எனக்கு அவ்வளோ தெரியல. வாட் இஸ் யுவர் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் லைஃப்? என் வாழ்க்கையில பெஸ்ட் மூமெண்ட்னா அது ஒரு 2 இருக்கு. மொதல் பெஸ்ட் மூமெண்ட் வந்து நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்ச ஒரு சந்தோஷம் இருக்கே, ஐயோ அது வேற லெவலுங்க. அதான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் மூமெண்ட். 2வது மூமெண்ட் வந்து நான் ஒரு பொண்ணு கூட வந்து டேட்டிங் போனேன். அன்னைக்கு அந்த நாள் முழுக்க நல்லா ஜாலியா இருந்துச்சு. அதுவும் என்னோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட் தான். ப்ளீஸ் மேக் ப்ளீச் வீடியோ ஆல்சோ. நான் சொல்ல போனா ப்ளீச் அனிமேவே இன்னும் நான் பார்க்கல. அந்த அனிமேவை பார்த்ததுக்கு அப்புறம் வேணா அதை பத்தி வீடியோ போடலாம். வாட் யுவர் நெக்ஸ்ட் அனிமே ஆஃப்டர் நருட்டோ அனிமே பார்த்ததுக்கு அப்புறம் நருட்டோ ஷிப்புடன் தான். ஷிப்புடன் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனா நீங்க இப்படி கேட்கலன்னு புரியுது. நருட்டோவோட சீரிஸோட நான் அதுக்கப்புறம் எந்த அனிமே பார்த்து தான் கேட்குறீங்க? நருட்டோக்கு அப்புறம் நான் பார்த்த அனிமேனா ஜுஜுட்சு கைசன் தான். நருட்டோ மாதிரி அதுவும் ஒரு செம்மையான அனிமே தான். ப்ரோ, டிராகன் பால் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இப்பதான் சொல்ல போனேன்னா டிராகன் பாலே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சீரிஸை பார்த்து ஓரளவு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேணா அதை பத்தி அதுக்கப்புறம் வீடியோ ஏதாவது போடலாம். ஹவ் யூ மீட் ஹவுடல்? நான் சொல்ல போனோம்னா ஹவுடல் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தது இல்லை. ஃபோட்டோவில் வீடியோ காலில் வேணா லைட்டாக பார்த்துருக்கேன். நாங்கள் சொல்ல போனோம்னா இன்ஸ்டாவில் பேசி தான் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகணும். நேரில் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நேரில் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. அந்த குங்ஃபு பாண்டா மட்டும் இந்த நேரில் பார்த்தா நான் செத்தேன். ஏன்னா நான் அவளை அவ்வளோ ஓட்டி அவ்வளோ கடுப்பேற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ப்ரொபோஸ் வந்திருக்கு? நீங்கள் சிங்கிளா? ப்ரொபோஸ்லாம் எனக்கு வர அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆனலகலாம் இல்லை. ப்ரொபோஸ் என் லைஃப்பில் வந்திருக்கான்னு கேட்டால் ஒரே ஒரு ப்ரொபோஸ் வேணா வந்திருக்கு. அதுவும் இன்ஸ்டாவில் தான். நேரில் எந்த ப்ரொபோஸும் வந்தது இல்லை. ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு வந்து என்னமோ நான் பார்க்க நல்ல பையன் மாதிரி இருக்கனா, பார்க்க கியூட்டா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என் மேல சின்ன ஒரு அஃபெக்ஷன் தான் வந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு வந்து அது லவ்னே முடிவு பண்ணிட்டா. அவளுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்லி புரிய வச்சு கடைசியில லவ் இல்லாமலே ஆக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கு என் மேல வந்தது வந்து லவ்லாம் இல்ல, அது வெறும் ஒரு அஃபெக்ஷன் தான். அதனாலதான் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அதுவும் எனக்கு அந்த பொண்ணு லவ்வும் வரல. அழகா பார்த்து லவ் பண்றதுலாம் ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் தான். என்ன கேட்டா அவங்க கூட பழகி அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டது தான் ஒரு உண்மையான லவ். நான் என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்த பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் சைட் லவ் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து இப்போ இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அப்ப எனக்கு ஒரு ப்ரொபோஸ் வந்துச்சு. ஆனா அந்த ப்ரொபோஸா எடுத்துக்கலாமா இல்ல வேணாமா தான் தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து எப்படி நம்ம ப்ரொபோஸ் பண்ணா, நான் வந்து உன் லைஃப் லாங் கூடவே இருப்பேன், உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன், ஃப்ரெண்டா தான் ப்ரொபோஸ் பண்ணேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அதை தான் எனக்கு ப்ரொபோஸா எடுத்துக்கலாமா வேணாமா தெரியல. எதுக்கோ 2 வச்சுப்போம். நேரில் ஒரு ப்ரொபோஸ் கூட வந்ததுல இன்ஸ்டால இந்த சோசியல் மீடியால வந்து 2 ப்ரொபோசல் வந்திருக்கு. அடுத்து நான் சிங்கிளான்னு கேட்டீங்களா? நான் வந்து சிங்கிள் தான். நான் மிங்கிளாகவும் ரெடி. பொண்ணு கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். அடுத்து did you gain weight or lose weight to get that physique? நான் வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் தான் பண்ணேன். ஆனால் வெயிட் லாஸ் பண்ண உடனே ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா பல்க் பண்ணி வெயிட் ஏற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நான் இப்போ நல்ல ஃபிட் பாடியில் இருக்கேன். நான் இந்த பிசிக் அட்டைன் பண்ணுறதுக்கு 2மே தான் பண்ணேன். வெயிட்டும் குறைச்சேன், வெயிட்டும் ஏற்றினேன். வில் யூ பிளே ஃப்ரீ ஃபயர்? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் ஃப்ரீ ஃபயர்ல வின்சென்சோக்கே டஃப் கொடுக்குற ஒரு ஒன்டா பிளேயரியா. முன்னாடி தான் பைத்தியக்கார மாதிரி விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனால் எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து கொஞ்சம் விளையாடுறது கம்மி பண்ணிட்டேன். இப்போ ஏன் விளையாண்டுட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, விளையாடுவேன், பசங்க ரூம் மேட்ச் கூப்பிடுவானுங்க, அப்போ மட்டும் தான் விளையாடுவேன். மற்றபடி சும்மா ரேங்க் சிஎஸ் ரேங்க் அதெல்லாம் விளையாட மாட்டேன். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின். என்னங்கவா? அதுதான் பெரிய பாவம். ராமச்சந்திரா. இந்த என்னங்கன்னு கமெண்ட் பண்ண பேர் என்னப்பா? பேர் வந்து மீரா ஸ்ரீ. அப்போ இந்த கமெண்ட் பண்ணது ஒரு பொன்கொட்டி தான். இந்த என்னங்கன்னு கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குங்க, மனசுல பட்டாம்பூச்சி பார்க்கற மாதிரி இருக்கு. சரி ஓகே, அந்த டாபிக் அப்படியே ஓரமா வச்சிருவோம். மறுபடியும் அந்த கமெண்ட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்போம். என்னங்க, ஐயோ கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கே. சரி விடுங்க, என்னங்க மட்டும் படிக்க தேவையில்ல, அடுத்ததெல்லாம் படிப்போம். எனக்கு உங்க ஃபேஸை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. எப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ணுவீங்க? அண்டு உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேஸை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கா?
நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இருக்க மாட்டேங்க, நீங்களே ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் எப்போ ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்ச உடனே ஃபேஸ் ரிவீல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் அந்த என்னங்கன்னு ஒன்று போட்டிங்க பார்த்தீங்களா, அது தாங்க நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். அதுதான் பெரிய பாவம். ராமச்சந்திரா ப்ரோ உங்க ஊரு வீடியோ டீடைல்ஸ் சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ப்ரோ? என் வீடு எங்க இருக்கு தெரியுமா? ஜப்பான்ல இருக்கு. ஜப்பான். ஆனா நான் எந்த ஊர் சேர்ந்தவன் மட்டும் சொல்றேன். ஆனா நான் அந்த ஊர்ல இப்ப இல்ல. நான் சொல்ல போனோம்னா ஒரு பாதி கேரளா பையன், அதனால பாதி மலையாளி பாதி தமிழன். தமிழ் நல்லா பேசுவேன், பிறந்ததுல இருந்து தமிழ் தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா மலையாளம் எனக்கு அவ்வளவு வராது. கத்து கொடுக்க பாத்துருக்காங்க, எங்க அப்பாலாம் கத்து கொடுக்க பார்த்தாரு. ஆனா எனக்கு அது பிடிக்கல, அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. மலையாளம் கத்துக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நான் எந்த ஊர்னு கேட்டா கேரளா தான் சொல்லணுமா. எங்க அப்பா அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பா எந்த ஊரோ நம்ம அந்த ஊர் தான் சொல்லணுமா. மற்றபடி நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஆனால் இப்போ ஒரு சில சின்ன பிரச்சனை, ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷனால நான் வந்து புதுக்கோட்டையில் எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருக்கேன். ப்ரோ ஹவ் வுட் யூ மேனேஜ் டைம் ஃபார் யூடியூப்? நான் காலேஜ் படிக்கும் போதே சொல்ல போனால் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்லை காலேஜ் படிக்கும் போது இல்லை, 12th ஸ்டார்டிங்லேயே இல்லை, 12th எக்ஸாம் ஃபினிஷ் ஆகும்போது தான் நான் இப்போ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகும்போது படிக்கணும்ல, அந்த படிப்பு வேலையில் என்னால் யூடியூப் சேனல் அப்போ ஒழுங்காக பார்த்துக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி சிச்சுவேஷனால நான் வந்து காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலே தான் இருந்தேன். வீட்டில் இருந்துட்டு இப்போ இந்த யூடியூப்பை வந்து நான் ஃபுல் டைமாக பார்த்துட்டு இருக்கேன் வேலையா. அண்ணா உங்க நேம் என்னன்னு சொல்லுங்க அண்ணா. என் ஒரிஜினல் நேம் வந்து நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நான் வேணா என்னோட நிக் நேம் வேணா சொல்றேன். அதாவது என்னோட செகண்ட் நேம் வந்து த்ருவ். அதாவது DHRUV த்ருவ் விக்ரம்னு நினைச்சுக்காதீங்க, வெறும் த்ருவ் தான். ஆனா உங்களுக்கு பிடிச்ச அனிமே என்னது? எக்ஸ்பெக்ட் நருட்டோ. எனக்கு நருட்டோ தவிர வேற எந்த அனிமையும் எனக்கு அவ்வளவோ பிடிக்காது. வேற ஏதாவது பிடிக்கும்னா டிராகன் பால் சொல்லலாம். டிராகன் பால் இப்பதான் கொஞ்சமா பார்த்துட்டு இருக்கேன். ப்ரோ உங்க லவ்வரா கிரஷ் நேம் என்ன ப்ரோ? அண்ட் உங்க ஃபேஸ் ரிவீல் எப்போ ப்ரோ? அண்ட் 30K சப்ஸ்கிரைபர்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எனக்கு கிரஷும் இல்ல, எனக்கு லவ்வரும் இல்லைங்க. நீங்க வேற. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் அவ்வளவோ கிரஷ் எல்லாம் வராது. இதுலயும் லவ் எல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன ஏதாவது ஒரு பொண்ணு தேடி வந்து லவ் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அப்படியே சிங்கிளாவே கடக்க வேண்டியதான். யுவர் ஃபேவரட் கேரக்டர் இன் நருட்டோ? நருட்டோட ஃபேவரட் கேரக்டர்னா சாஸ்கே, நருட்டோ, இட்டாச்சி, லாஸ்டா ஒபிட்டோ. இதுல யாரையாவது ஒருத்தர் தான் சொல்லணும்னா சாஸ்கே தான். ஏன்னா சாஸ்கேவோட கேரக்டர் ரெண்டு பிஹேவியர் அப்படியே லைட்டா பார்க்க என்ன மாதிரி இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது மட்டும் நருட்டோ மாதிரி, மத்தபடி எல்லாமே சாஸ்கே தான். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபீமேல் கேரக்டர் இன் நருட்டோ? என்னோட ஃபேவரட் ஃபீமேல் கேரக்டரா உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமே. என்னோட மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோலாம் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னோட ஃபேவரட் ஃபீமேல் கேரக்டர் வந்து சுனாடே தான். சுனாடே தான் எப்பவுமே. ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கலாம் கேட்க கூடாது, ஓகே? ஏன்னா அது வந்து அந்த டைப். அந்த டைப்னா அது மேடம், நீங்க குறைஞ்சீங்கன்னா கஷ்டம், சிலது அர்த்தம் செஞ்சீங்க. ஓகே, உங்களோட ஃபேவரட் கேரக்டர் சொல்லுங்க வித்அவுட் சாஸ்கே. சாஸ்கே தவிர்த்து வேற யாராவது நருட்டோ சீரிஸ்ல பிடிக்கும்னா இட்டாச்சி. நீ ஏன்டா உசுரோட இருக்க? இதை நீ என்கிட்ட கேக்குறியே, நீ ஏன்டி உசுரோட இருக்க அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. ஆனா சொன்னா மனசு கஷ்டப்படுவாங்க. என்ன பண்றது, என்னதான் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆச்சு. சரி விடுங்க, அவங்க கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லுவோம். நான் ஏன் உசுரோட இருக்கேன்னா என் ஃபேமிலிக்காக தான் உசுரோட இருக்கேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் சந்தோஷமா பாத்துக்கணும், அதுக்காக தான் உசுரோட இருக்கேன். ப்ரோ யுவர் ஏஜ் அண்ட் டு யூ லைக் BTS? என்னோட ஏஜ் வந்து 18. இந்த வருஷத்தோட சேர்த்தா 19. எனக்கு BTS பிடிக்குமான்னு கேட்டா சுத்தமா பிடிக்காது. அவனுங்களை கண்டாலே எரிச்சலாகும். எந்த பசங்களுக்கு தான் BTS பிடிக்கும்? எந்த பசங்களுக்கும் BTS பிடிக்க வாய்ப்பே இல்ல. அதுக்கான காரணம் பொண்ணுங்களுக்கே தெரியும். நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு அவசியமே இல்ல. யுவர் டாப் 3 ஃபேவரட் அனிமே? நருட்டோ, ஜுஜுட்சு கைசன், லாஸ்ட் ஆஃப் மை 100 girlfriends who really love you. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த அனிமே தான் ரொம்ப பிடிக்கும்னு இல்லைங்க. நான் பார்த்த அனிமே எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஃபேஸ் ரிவீல் எப்ப பண்ணுவீங்க? 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்ச உடனே ஃபேஸ் ரிவீல் பண்ணிடலாம். ப்ரோ நீங்க நருட்டோல மினட்டோவை பத்தி ஒன்லைனா சொல்லுங்க. அண்ட் ஃபேஸ் ரிவீல் எப்போ? மினட்டோவை பத்தி ஒன்லைன்ல சொல்லணும்னா அன்ஸ்டாப்பபிள். ஃபேஸ் ரிவீல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே. ப்ளீஸ் சே ஹாய் டு மீ. ஹாய். ஹவுடல் யாரு? அவ என் ஃப்ரெண்டு தாங்க. அவ எனக்கு அக்கா மாதிரி தான். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே வயசு தான். ஆனா இந்த மாசத்துல அவ என்னோட கொஞ்சம் அதிகம். மத்தபடி 2 பேருக்குமே ஒரே வயசு தான். அவ எனக்கு அக்கா மாதிரி தான். ப்ரோ பொருட்டோ டூப்ளூ ஓடெக்ஸ் மாங்கா போடுங்க. அதே மாதிரி 30K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. பொருட்டோ டூப்ளூ ஓடெக்ஸ் மாங்கா போட எனக்கு ஆசை தான். ஆனா சேனலோட ஸ்ட்ரைக் இன்னும் முடியல. அந்த ஸ்ட்ரைக் வந்து 28 நாள்ல போயிடும். அதுக்கப்புறம் பொருட்டோ டூப்ளூ ஓடெக்ஸ் திரும்ப ஆரம்பிக்கலாம். ப்ரோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹோப் இருக்கா? நீங்க ஃபேமஸ் ஆவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் ரிப்ளை ப்ரோ. எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் இன் நருட்டோ? ஐ லவ் யுவர் வீடியோஸ் ப்ரோ. கீப் டூயிங் யுவர் பெஸ்ட். நருட்டோல யார் என்னோட இன்ஸ்பிரேஷனா? நருட்டோ தான். நருட்டோட அந்த நெவர் கிவ் அப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நெவர் கிவ் அப் ஆல தான் இப்போ இந்த 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வச்சிருக்கேன். சோ எனக்கு நருட்டோ தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாம என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னீங்க. இன்னும் இதை விட உங்களுக்கு பிடிக்கிற மாதிரிலாம் வீடியோ போட ட்ரை பண்றேன். உங்க சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ சோ மச் ப்ரோ. யுவர் பெஸ்டி சிஸ்டர் நேம் சொல்லு. இதை மட்டும் நான் சொன்னேன். இந்த சேனல் அட்மின் கண்டிப்பா நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டான். வேற யாரு? நான் தான். ப்ரோ இப்போ கரண்ட்லி என்ன அனிமே பாக்குறீங்க? இப்போ நான் கரண்ட்லியே பாக்குற அனிமே வந்து டிராகன் பால் தான். அதுவும் குட்டி கோகு இருப்பான்ல, அந்த டிராகன் பால் ஃபர்ஸ்ட் வந்த டிராகன் பால் சீரிஸ். அதை நான்
எப்ப பார்த்து முடிக்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க. ப்ரோ உங்களுக்கு நடந்த வியடான விஷயம். எனக்கு நடந்த வியடான விஷயம்னா, எனக்கு தெரிஞ்ச பையலோட காது குத்து விருந்துக்கு போனேன். நாங்க எல்லாம் முடிஞ்சு கடைசியா தான் போனேன். அப்ப எங்க ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, போய் சாப்பிடுப்பான்னு சொன்னாங்களா. சரி நானும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு அந்த இடத்துக்கு சாப்பிட்ற இடத்துக்குள்ள நான் நுழையிறேன். அந்த இடத்துக்குள்ள பார்த்தா அவ்வளவு கேர்ள்ஸ் இருந்தாங்க. அதுலயும் ஒரு சிலதெல்லாம் என் வயசு தான். அதுங்களை பார்த்தோன்னே ஆஹா நான் சாப்பிடல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூட்டு நடிச்சிட்டேனா. அதுக்கப்புறம் எங்க பாட்டி என் கையை பிடிச்சி ஒழுங்கா எங்கடா வைக்கப்படுற, நம்ம அத்தை வீடு தானே இது, உள்ள ஒழுங்கா உட்காரான்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்க. நான் சாப்பிட்ற இடத்து பக்கத்திலே ஒரு சேர் மேலாம் இருக்குமா, அப்படியே கூட்டு அப்படியே சுத்தி இருக்கும் அந்த சேர்ல ஃபுல்லா புள்ளியெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னதான் சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் என்னால நிம்மதியா சாப்பிட முடியல. அப்போ அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு பேசாம இது அப்படியே கிளம்பிட்டேனா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட பர்சனல் இன்ஸ்டா ஐடியில வந்து என்னன்னு தெரியல புதுசா மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. என்னடா புதுசா மெசேஜ் எல்லாம் வந்திருக்கேன்னு பார்த்தா அந்த காது குத்து விருந்துல புள்ளியெல்லாம் இருந்துச்சுங்களே, அதுல ஒரு சில பேர் என்ன ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணாங்க. இது எனக்கு என்ன வியர்டான விஷயம்னா, என் ஃபேஸை பார்த்தலாம் புள்ளி எனக்கு மெசேஜ் பண்ணுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு அன்னைக்கு ஃபுல்லா. என்னோட இன்ஸ்டா ஐடி எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அந்த பிள்ளைகள்லாம் இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கான். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு வியர்டான விஷயம் எனக்கு. நீங்க எக்ஸாம்ல பிட் அடிச்சிருக்கீங்களா? பிட் அடிச்சிருக்கானு கேட்டீங்கன்னா அடிச்சிருக்கேன். அதுவும் ப்ராக்டிகல் எக்ஸாம்க்குலாம் எப்ப பார்த்தாலும் பிட்டு தான். ஒரு வாட்டி நான் 12th படிக்கும் போது இந்த தமிழ் எக்ஸாம் நடந்துச்சு. அப்ப என் கிளாஸ் பையன் ஒருத்தன் நான் பிட் அடிச்சு மாட்டி விட்டான். அவனை பார்க்கும்போது தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு தோணும். ஆனா என்ன நான் அடிச்சு அவன் செத்து போயிடுவானு பயம். ஏன்னா பார்க்க ஆளு ரொம்ப ரொம்ப ஒல்லியா இருப்பானா. அதனால நான் அவனை தூக்கி போட்டு மிதிக்கவும் இல்ல. அதுக்கப்புறம் நான் அவன் கிட்ட பேசவும் இல்ல. உங்களுக்கு பிடிக்காத ஃபுட் நேம்? எங்க அம்மா வந்து பாவக்காய் வறுவல், பாவக்காய் கிரேவின்னு என்னென்னமோ ஒரு இனத்தெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் எனக்கு பார்த்தாலே எரிச்சலாவும் சத்தியமா பிடிக்கவே பிடிக்காத இருக்கலாம். இந்த பாவக்காய் தவிர மற்ற நான் எல்லா காய்கறியும் நான் சாப்பிடுவேன். ப்ரோ உங்க வாய்ஸ் சின்ன பையன் மாதிரி இருக்கு. உங்க ஏஜ் என்னன்னு சொல்லுங்க, இல்லனா ஒரு க்ளூ கொடுங்க. என்னோட ஏஜ் வந்து இந்த வருஷத்தோட சேர்த்தா 19. என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் சின்ன பையனும் இல்ல ரொம்ப பெரிய பையனும் இல்ல. நான் ஒரு டீனேஜர் பையன் தான். என்னங்க ஐயோ மறுபடியும் என்னங்க வா என்னங்க 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 மறுபடியும் என்னங்கவா? இந்த என்னங்கன்னு சொன்ன பேர் என்னப்பா? பிரியா லவ். பிரியாவா? அப்ப இந்த கமெண்ட் பண்ணதும் ஒரு பொன்குட்டி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுங்கள ஃபேமிலி ஸ்டார் படத்தை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இதோட 2 பொண்ணுங்க என்னங்கன்னு என்ன பார்த்து சொல்லிட்டாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி பண்ணுதுங்க. ஒரு சில பசங்களுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வார்த்தை தான். இந்த ஃபேமிலி ஸ்டார்ல இருக்கிற விஜய் தேவகொண்டா மாதிரி தான் நானும். அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் அப்படியே எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டும். நான் எப்படி என் குடும்பத்துக்காக உழைக்கிறனோ அந்த படத்துல அதே மாதிரி விஜய் தேவகொண்டாவும் அவங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் உழைப்பாரு. அதனால எனக்கு அந்த படம் ஃபேமிலி ஸ்டார் படம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை ஒரு சில பொண்ணுங்கலாம் என்ன வந்து அவங்களோட விஜய் தேவகொண்டாவை நினைக்கிறாங்களோ அதான் உரிமையா என்னங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்படிதான் நம்ம மானங்கட்ட மனசு நம்மளுக்கு சொல்லும். ஆனா அப்படிலாம் ஒன்னும் இருக்காது. மூடிட்டு உட்கார வேண்டியதான். சரி ஓகே இந்த கமெண்ட்டை படிப்போம். என்னங்க உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? ஹினாட்டா மாதிரின்னு மொட்டையா சொல்லக்கூடாது, தெளிவா சொல்லுங்க. எனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணுமா? என்ன வந்து என்னங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பொண்ணு வேணும். அடுத்து எந்த மாதிரினா ரொம்ப அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஓரளவு அழகா இருந்தா கூட ஓகே. பொண்ணுங்க நானே அழகுதாங்க, நீங்க வேற. அடுத்து என்ன ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அந்த பொண்ணுக்கு நான் தான் உலகமா இருக்கணும், எனக்கு வந்து அவ தான் உலகமா இருக்கணும். ஒருவேளை கொஞ்ச நாள் என்னை விட்டு பிரியிற நிலைமை வந்தா, என்னை விட்டு பிரியிறதால அந்த பொண்ணு எனக்காக கொஞ்சம் அழுதான்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு பையனுக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். சரி அதெல்லாம் ஓகே தான். ஆமா நீங்க எந்த கேள்வி கேட்டீங்க? என் பேரை ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹாய் ஷாஷித், பேர் காட்டு தானே. உங்களோட இன்ஸ்டா செலிபிரிட்டி கிரஷ் சொல்லுங்க. என்னோட இன்ஸ்டா செலிபிரிட்டி கிரஷா? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்றது, லிப்சிங் பண்றது அந்த மாதிரி பண்ணுங்க எனக்கு யாருமே பிடிக்காது. அதாவது எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு இல்லை, நான் உங்களுக்கு கிரஷ் வைக்கல. எனக்கு பிடிச்ச இன்ஸ்டா செலிபிரிட்டி கிரஷ்னா இப்போ வந்து நான் ஸ்கின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோ தான் போடுவாங்க. உண்மையிலேயே இவங்க செம்ம கியூட்டா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த அக்கா பேர் வந்து நந்திதா. அதான் இப்போதைக்கு இவங்க தான் என்னோட இன்ஸ்டா செலிபிரிட்டி கிரஷ். எனக்கு இந்த அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். ப்ரோ நீங்க ஹவுடல் அக்காவை லவ் பண்றீங்களா? உண்மையா? சீ நான் அப்படி அவளை நினைச்சது கூட இல்ல. மனுஷன் அவளை லவ் பண்ணுவானா? சரி ஓகே இதோட இந்த வீடியோ போதும். இதுக்கு மேல டியூரேஷன் போச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சாலும் அடிச்சிடும். அதனால இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டீங்க. அந்த கொஸ்டினை கண்டிப்பா நான் பார்ட் 2ல வந்து போடுறேன். Q&A வீடியோ பார்ட் 2 வந்து கண்டிப்பா அடுத்த வாரம் வந்துரும். மற்ற சேனல்ல இருக்கிற Q&A வீடியோ விட இந்த Q&A வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால ஃபன்னா கொண்டு போனேன். சும்மா ஆன்சரை மட்டும் சொன்னா அது ஒரு போர் அடிக்கும்ல, அதான் ஆன்சரோட அப்படியே ஃபன்னை கலந்து விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக்ஸ் கொடுக்க விடுங்க. புதுசா யாராவது வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிப்ரெஷன் இல்ல சோகமா இருக்கும் போது நம்ம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிப்ரெஷன் சோகம்லாம் பறந்து போயிடும். சரி ஓகே அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய்.